ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை வீட்டே செருப்படி கொடுக்க வைக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக விஜய் நீயே சொல்லு, இந்த வீட்டோட மருமக மல்லி தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு, நான் தான் பொங்கல் வைக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்முடைய விஜயோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு சாதகமாக சொல்லுவாரா, நம்முடைய மல்லி சாதமாக சொல்லுவார்னு எதிர்பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வச்சா 2 பேர் பொங்கல் வைங்க, இல்லைனா யாராவது ஒரு ஆள் விலகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா இவ கூட எல்லாம் சேர்ந்து என்னால் பொங்கல் வைக்க முடியாது விஜய், நான் பொங்கல் வைக்கல, அவளே எங்கேயாவது வச்சுக்கிட்டு போறா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி திமிரில் தான் விட்டு கொடுத்தாலே தவிர மற்றபடி வேற ஒன்றும் நம்முடைய மல்லியவே பொங்கல் வைக்க சொல்றாரு நம்ம விஜய். நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான காலையில் எழுந்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சிறப்பாக வேலை செஞ்சு அந்த பொங்க பானையெல்லாம் ரெடி பண்ணி சும்மா வேற லெவலில் பொங்க வைக்கிற போகிறதுனால அவசரமாக எடுத்துனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் 3 வேளைக்குள்ளே நம்முடைய விஜய் கரெக்டான தீர்ப்பை சொன்னதுனால நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு பாலை ஊற்றி பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மல்லி இந்த வீட்டுக்கு முதல்ல வைக்கிற பொங்கல், அதுவும் தலைப்பொங்கல்ப்புங்க. அதனால் நம்முடைய மல்லியோட பொங்கல் பொங்கல்னு பொங்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய மல்லியோட ஆசையை ஒரு வழியாக நம்முடைய அன்னபூர்ணியம்மா நிறைவேற்றி வச்சுட்டாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா அந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை பொங்கலே வைக்க விட மாட்டேங்குதான் இருந்திருப்பாங்க. அதுபோக நம்முடைய மல்லி பொங்கல் வைக்கக்கூடாது, வச்சாலுமே அது ஒழுங்காக வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பல தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் உடைச்செறிஞ்சு நம்முடைய மல்லி சிறப்பாக பொங்கலை வச்சு அது பொங்கி வந்துடுதுங்க. வந்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி பொங்கல் நம்ம அன்னபூர்ணியம்மாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தியம்மாப்பெல்லாம் என் மக பொண்ணு வச்சது பொங்கல் வச்சது எப்படி சீக்கிரம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பொங்கலோன்றாங்க. நம்மளுடைய விஜயம் மாப்பிள்ளை என்ன சைலண்டாக இருக்கீங்க, பொங்கல் பொங்கி வருது, பொங்கலோன்னு கூப்பிடுங்க, கவலைகளெல்லாம் மறந்து போயிட்டு சந்தோஷம் நெறிஞ்சே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்முடைய ஜெயமே பார்த்தீங்கன்னா பொங்கலை சிறப்பாக நம்ம மல்லியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்ல முடியும். இதெல்லாம் ஆனால் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வயிற்றுச்சிலாம் இருக்குங்க. இந்த மல்லியை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா ஆனால் எல்லாமே இவளுக்கு சாதகமாகவே போயிட்டு இருக்கு. இந்த விஜயும் நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்கலையே அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா நினைக்கிறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி பொங்கல் தான் பொங்கிருச்சே, சாமிக்கு படைக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட ஒரு அன்னபூர்ணியம்மா சொன்னது நம்முடைய மல்லி ஆல்ரெடி பூச்சிரமெல்லாம் ரெடி பண்ணி சும்மா வேற லெவலில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு படையல் போட்டு சூரிய பகவான்லேருந்து பூஜை ரூமில் இருக்கிற கடவுளுக்கு எல்லாமே நம்முடைய மல்லி அவங்க கையாலே பரிமாறி படைக்க போகிறாங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா நம்முடைய மல்லியை வழி நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம்மா இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கு செருப்படி வாங்கி கொடுத்துட்டே தாங்க இருக்க போகிறாங்க. இந்த பொங்கல் சிறப்பான பொங்கலாக அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாத அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.